ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா எல்லோரும் எங்க கொஞ்சம் மனசை வெறுப்பார்களோ அங்க முஹப்பத்து வேணும்னு கேட்டாங்க. எல்லாரோடும் நாங்கள் நல்லா நடக்க விரும்புகிறோம், எல்லோருக்கும் சொந்தம் என்று தங்களை காட்ட நினைப்பவர்கள் எங்க கொஞ்சம் மனசை வெறுப்பார்களோ அங்க எனக்கு பிரியத்தை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹும்ம ரசூல் கேட்ட துவா ஹுப்பல் மசாக்கீன், ரப்பே அப்பாவிகளாக ஏழைகளாக பராரிகளாக உண்ணுவதற்கு கூட பல நேரங்களில் 4 பேரிடத்தில் கேட்டு வாங்கி உண்ணும் நிலை, அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சதை வைத்து வாழ்கிற அந்த மிஸ்கீன்களின் பிரியம் எனக்கு தருவாயாக. மிஸ்கீன்களின் பிரியம். எல்லோருக்கும் சொந்தம் என்று தங்களை காட்டுகிற பல பேர் மிஸ்கீன்களோடெல்லாம் இருப்பதில்லை, ஏழைகளோடு பழகக்கூட யோசிப்பார்கள், ஏழைகளை பக்கத்தில் வைத்து பார்க்க பிரியப்படுவதில்லை. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளில் ஒருவராக தங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள், ஏழைகளின் நேசன் என்று தங்களை சொல்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் ஏழைகளை இந்த உலகத்தில் மதிக்க கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா மக்களின் மனதிலும் இடம் பிடித்த ஒரு மிகச்சிறந்த நபி. நகர்ப்புறங்களில் வாழ்ந்தவர்கள் மாத்திரம்தான் சில பேர்களை கொண்டாட முடியும், சில பேர்களை கிராமங்களில் வாழ்ந்தவர்களால் மாத்திரமே கொண்டாட முடிகிறது. இல்லை, நகரென்ன கிராமங்கள் என்ன, பட்டி தொட்டிகளில் எல்லாம் பூமான் நபி பேசப்படுகிறார்கள். அவர்களை நேசிக்கிற மக்களை உருவாக்கினான் அல்லாஹ். அவர்கள் மக்களோடு, மக்கள் அவர்களோடு, மக்களோடு அவர்கள், மக்கள் அவர்களோடு. அவர்களை விட்டும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகச்சிறப்பான அந்த வாழ்க்கை இருந்தது. அவர்களை நெருங்கிய யாரும் அவர்களை விட்டும் தூரமான வரலாறே கிடையாது. அவங்களோடு பழகிட்டாங்கன்னா இன்னும் பழகணும்னு ஆசைப்பட்டாங்க, அவர்களின் அருகாமையில் இருக்கணும்னு நினைச்சாங்க, அவர்களுடைய சகவாசம் தேவைங்கிறாங்க. வெளிநாட்டுக்கு சில பேர்களை அனுப்புகிற போது யா ரசூலல்லாஹ் தாங்களுடனேயே நாங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்த ஒரு சஹாபி சொல்கிறார், ரொம்ப பதட்டமாக இருக்கிறேன், ஏன் இன்றைக்கு தங்களை சந்திப்பதற்கு கொஞ்சம் நேரம் தூரமாகி விட்டது, எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது, கொஞ்ச நேரம் உங்களை சந்திக்கலன்னா மனசெல்லாம் ஏதோ கொந்தளிக்கிறது, எனக்கு ஒரு பயம். என்ன பயம்? ஒரு கால் நம்ம மௌத்தாயிட்டா, தாங்கள் வஃபாத்தானால் சொர்க்கம் என்று வரும்போது தாங்கள் இருக்கிற சொர்க்கம் வேறு, நாங்கள் இருக்கிற சொர்க்கம் வேறு, அங்கே தங்களோடு இருக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் என்னை நிலைகுலைய வைத்தது என்று பேசுகிற அளவிற்கு ஊரை விட்டு வெளியில் போறவங்க இதயத்தில் ஏந்தல் நபிகள் குடியிருக்கிறார்கள்.